அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் குமரவேல். இப்போ நம்ம கன்னி ராசியை பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த கன்னி ராசியில் இப்போ இந்த கன்னி ராசி நம்ம ஒரு ஜாதகமே பார்க்குறீங்கன்னா கூட இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும், அதாவது அவங்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும், அவங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும், அவங்களுடைய மேரேஜ் வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோங்க. சரிங்களா? இப்போ இந்த கன்னி ராசி அப்படின்னாவே அதாவது உத்திரம், அஸ்தம், சித்திரை இந்த 3 பாதங்களும் சேர்ந்தது தான் இந்த கன்னி ராசிங்க. அப்போ சித்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்த 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்களும் வரும். இப்போ கன்னி ராசி அப்படின்னாவே ஒரு கனிவான பேச்சு உடைய ராசி. அதாவது இந்த கன்னி ராசிக்காரங்க அதாவது படிக்கக்கூடிய பசங்களா இருந்தாலும் நல்லா எல்லாத்த விட நம்ம நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புள்ள ராசி தான். அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க ஒருத்தர் படிக்கக்கூடிய பசங்களா இருந்தாலும் பிள்ளைகளா இருந்தாலும் அவங்க காலையில அதாவது படிக்கலாம்னு ஒரு ஆர்வம் இருந்தா 10 மணி ஆனாலும் படிப்பாங்க. காலையில் நேரத்தில் எந்திரிச்சு படிப்பாங்க. அதே மாதிரி 10 மணி ஆனாலும் அந்த ஃபுல்லா அந்த படிப்பு மேல ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ இந்த 1.5 வருஷமா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த சந்திரனுடன் கேது இருந்ததுங்க. சந்திரனுடன் கேது இருந்தது. அப்போ அந்த கேது பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சந்திரனுடன் கேது இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கவனக்குறைவு வரலாம். அதாவது அவங்களுக்கு பார்க்கும்போது எதுலேயும் ஒரு அசால்ட்டாக இருப்பாங்க. அப்போ இந்த 1.5 வருஷமா இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பில்லாமல் ஏதோ ஒரு வகையில் அலைச்சல், கஷ்டம், நஷ்டம், தொந்தரவு இதெல்லாம் கொடுத்ததுங்க இந்த 1.5 வருஷமா. ஏன்னா சந்திரனுடன் கேது இருக்கும்போது அவங்களுடைய அதாவது அவங்களுடைய புத்தி யோசனை எல்லாமே ஒரு ஒரு மந்தமாக இருக்கும். எதுலேயும் ஒரு சூட்டாக போயிடும். ஆனால் இந்த ராகேது பயிற்சிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதிங்க, அதாவது மே மாதத்தில் 5வது மாதம் 2025லிங்க வைகாசி 4ஆம் தேதி கேது பயிற்சி ஆகுது. அந்த கேது கன்னி ராசியிலிருந்து அதாவது சிம்ம ராசிக்கு போகுது. அப்போது மே மாதத்துக்கு மேலே இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு புதிய முயற்சிகள் தேடக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும். புதிய பிஸ்னஸ்களுக்கு ஒரு ஏம் பண்ணுவாங்க. அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு சிறப்பு கொடுக்கும். இப்போ கன்னி ராசினாவே இந்த வருஷத்துல ஒரு சிறப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான். அப்போ அதே மாதிரி சனி பயிற்சி ஆகுங்க. சனி பயிற்சி போனா அதாவது 29/3/2025லிங்க குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி அதாவது 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துல சனி மாறுது. அப்போ இது ஒரு கண்டக சனியாகவும் இருக்கும். அப்போ இந்த கண்டக சனி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ கல்யாணம் இந்த வருஷத்துல ஒரு 20லிருந்து 25 வருஷத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கல்யாண பேச்சு எடுக்கலாம். ஆனால் ஒன்று இப்போ குருபலன் பார்த்தீங்கன்னா குரு ரிஷபத்திலிருந்து மிதுன் ராசிக்கு மாறுதுங்க. அப்போ ரிஷபத்திலிருந்து மிதுன் ராசிக்கு வரும்போது அதே மாதிரி அது எப்போன்னா வைகாசி மாதம் 2ஆம் தேதி அதாவது 16/5 மே மாதத்துலைங்க 2025ல் ரிஷப ராசியிலிருந்து மிதுன் ராசிக்கு மாறும். அப்போ கல்யாண பேச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பொருத்தமே பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பையனுக்கு குருபலன் இல்லைன்னா கூட பிள்ளைக்கு குருபலன் இருந்தால் நம்ம கல்யாணம் பண்ணலாம். இப்போ இவங்களுக்கு ஒரு சுமாராக ஒரு 60% குருபலன் இருந்தால் கூட பிள்ளைக்கு வரக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஜாதகத்தில் குருபலன் இருந்தாலும் நம்ம கல்யாண பேச்சு எடுக்கலாம். அப்போ 20லிருந்து 25க்குள்ள அந்த புதிய காரியங்களுக்கு முயற்சி பண்ணலாம். இந்த வருஷத்துல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமா பல சிரமங்களும் கஷ்டங்களும் எல்லாமே அனுபவிச்சாங்க, பல தொந்தரவு அனுபவிச்சாங்க. ஆனால் இந்த வருஷத்துல சில ஒரு மாற்றங்கள் கொடுக்கலாம். பொதுவாக கன்னிராசினாவே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குரு பயிற்சியுமே பார்க்கும்போது புதன் வீட்டில் தானே போய் சேருதுங்க. அப்போ புதன் கன்னிராசி அந்த இடத்துக்கு அதிபதியும் புதன். அப்போ பேச்சாற்றலும் அதாவது பார்க்கும்போது ஒரு கணினி பொறி, கம்ப்யூட்டர், நல்ல ஒரு கலைத்தொழிலையும் ஒரு சிறப்பு கொடுக்கும். அப்போ கலைத்தொழில் தாங்க இந்த கன்னிராசினாவே கலைத்தொழில் தான்.
புதன் புதன் அதிபதி தானே. அப்போ இந்த புதன் இருக்கிறதுனால அதாவது வந்து பார்க்கும்போது இந்த பாட்டு போட்டி, சினிமா, அரசியல், அதாவது கவிதை, நகைச்சுவை இதெல்லாம் இதுதாங்க குறிக்கும். சரிங்களா? அப்போ இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 180 டிகிரி வரையில் இருக்கும். சரிங்களா? இது ஒரு என்ன ராசி அப்படின்னா, உபயராசி. உபயராசின்னு சொல்லக்கூடியதான், ஒரு காற்று ராசின்னு சொல்லக்கூடியதாங்க. தெற்கு திசையை குறிக்கக்கூடியதான். அப்போ இந்த 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 ராசியை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு சிறப்புகள் வந்து இந்த ராசிக்கு கொடுக்கும். சரிங்களா? அப்ப இந்த புதனாவே அதாவது வந்து பார்க்கும்போது, இதனுடைய புதன்ங்கிறது வந்து பார்க்கும்போது, ஒரு குதிரைன்னு சொல்லக்கூடியதுதான். சரிங்களா? அதே வந்து பார்க்கும்போது ஒரு அ இந்த புதன்ங்கிறது வந்து பார்க்கும்போது, அ இந்த இந்த இடத்துல ஆட்சி உச்சமா இருக்கும் கன்னி ராசியில். அதே புதன் வந்து மீனத்துல நீச்சமா இருக்கும். அந்த இடத்துல சுக்கிரன் உச்சமா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த சுக்கிரன் உச்சத்துல இருக்கும். சுக்கிர பயிற்சியுமே தை 15ஆம் தேதி மீனத்துல வருதுங்க. தைக்கு மேல ஓரளவு அ நல்லாத்தான் இருக்கும். தை மாசம். தை 15ஆம் தேதிக்கு மேல இந்த வருஷத்துல அதாவது வந்து பார்க்கும்போது, அழகு ஆடம்பரமான ஒரு பொருள், ஒரு ஒரு மண்மனை வீடு கட்டலாம்னா கூட தை மாசத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அது நல்ல ஒரு சிறப்பா வீடு கட்டுற யோகம் இருக்கு. வீடு கட்டுற யோகம் இருக்கு. 2வது வந்து பார்க்கும்போது, அழகு ஆடம்பரத்துக்கு உண்டானவன் தான் அந்த சுக்கிரன். சுக்கிரன் வந்து அந்த இடத்துல உச்சமா இருக்கும் 7ல. அந்த இடத்துல போய் சனியும், சுக்கிரனும் 2வது புதன் எல்லாமே ஒரு 3 கிரகங்கள் போய் சேர்றதுனால கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல ஒரு புதிய புதிய மாற்றங்கள் வரும். புதிய புது புது தொழில்கள் பண்ணலாம். அப்போ கம்ப்யூட்டர் துறையிலயும் நல்லா இருக்கு. 2வது வந்து அழகு ஆடம்பரம். அதாவது வந்து எப்படின்னா, அ ஒரு ஸ்டேஷனரி மாதிரி வைக்கலாம். 2வது ஒரு பேண்ட் ஸ்டோர் மாதிரி வைக்கலாம். அது மாரி ஒரு பிசினஸ் பண்ணலாம். 2வது வந்து பார்க்கும்போது, அ வெளிநாட்டு சான்ஸுகளும் வெளியூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரலாம். சரிங்களா? அப்போ இந்த கன்னி ராசிக்காரங்க அ அ அரசு வேலைக்கும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு வரலாம். அது அரசு அரசு வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஜாதகத்துல இருக்கு. அப்ப அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விண்ணப்ப பத்திரங்கள், அதாவது வந்து அரசு வேலைக்கு என்னென்ன வந்து பார்க்கும்போது, ஒரு ஒரு கொடை அதாவது வந்து பார்க்கும்போது, ஒரு கடையே வைக்கிற மாதிரி இருந்தா கூட, அ இந்த ம் இந்த பத்திர ஆபீஸ்க்கு தேவையான விண்ணப்ப பத்திரங்கள், இது மாரி வந்து ஒரு தொழில் நீங்க பண்ணலாம். சரிங்களா? அப்போ பொறுத்தவரையில் இந்த ராசி வந்து இந்த ராசி கிட்டத்தட்ட இந்த 1 1/4 வருஷம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சிரமம் தாங்க. ரொம்ப அலைச்சல் பட்டுருந்தாங்க இந்த ராசிக்காரங்க. அப்போ உடல் ரீதியா தொந்தரவு, மன ரீதியா தொந்தரவு, தொழில் ரீதியா தொந்தரவு, ஃப்ரெண்ட்ஷிப் முறையிலயும், பழக்கவழக்கத்திலயும், கொடுக்கல் வாங்கல்னாலயும், ஜாமீன் கையெழுத்துனாலயும் பல பிரச்சனைகள் எல்லாமே குடுத்தது இந்த 1 1/2 வருஷமா. அப்போ அவங்களுடைய கவனக்குறைவு. சரிங்களா? அந்த கவனக்குறைவுனால ஒருத்தர்கிட்ட ஒரு கடன் வாங்கி, ஒரு இடத்துல கடன் குடுத்திருந்தாலும் அத சிக்க வச்சுருவாங்க. அ இந்த 1 1/4 வருஷமா நண்பர்கள் விஷயத்துல ஏதாவது வந்து நீங்க ஏதாவது அமௌண்ட் வேற பக்கம் கை மாத்த வாங்கி நீங்க குடுத்திருந்தால், அதுலயும் எல்லாம் ஏகப்பட்ட ஒரு ப்ராப்ளங்கள் குடுக்க வேண்டிய நேரம் தான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு இந்த ராசிக்காரங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டிய டைம். எது எப்படின்னா, எச்சரிக்கைன்னா, அ க நீங்க கொடுக்கல் வாங்கல் வகையிலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? ஜாமீன் கையெழுத்து வகையிலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு டைம் எல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஆனா இந்த வருஷம் நல்லா இருக்கு. சரிங்களா? இந்த புது வருஷம் தை பொறந்தா வழி பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி, இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல நல்ல வழிகள் கிடைக்குங்க. அதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? ஏன்னா, இப்ப இந்த 1 1/4 வருஷமா இந்த ராகுகேது பெயர்ச்சி வந்து அ நீங்க இந்த ராசிக்காரங்க வந்து அ கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவுகளும், உடல் தொந்தரவு எல்லாமே குடுத்ததுங்க. தொழிலும் பாதிப்பெல்லாம் குடுத்தது. குடும்பத்திலயும் கொஞ்சம் பிரச்சனை எல்லாம் குடுத்ததுங்க. ஆனா, இந்த வருஷம் சில மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. அதுல எந்த சந்தேகம் இல்ல. ஏன்னா, அந்த ராகு அந்த கேது வந்து இப்ப சிம்ம ராசிக்கு தானே மாறுது. சிம்ம ராசிக்கு மாறும்போது, சில மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா வரும். எப்படி வரும் அப்டின்னா, தொழில்ல ஒரு முன்னேற்றத்த குடுக்கும். 2வது வந்து பார்க்கும்போது, படிக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து பார்க்கும்போது, ஒரு நல்லா இருக்கு. ஏன்னா இந்த 1 1/2 வருஷமா படிப்பு ஒரு 10த் +2 படிக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மார்க் குறைவா தான் வர வேண்டிய நேரமா இருந்ததுங்க. இந்த இந்த 1 1/2 வருஷமா.
அந்த படிப்புல கொஞ்சம் ஒரு கவனக்குறைவு இருந்ததுங்க. ஆனா இந்த வருஷம் ஒரு காலேஜ் போறவங்க, அதாவது ஒரு 10th +2க்கெல்லாம் ஒரு நல்ல மார்க் வருங்க. ஓரளவு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வரும். 2வது வந்து ஒரு தொழில் தேடுறவங்க வந்து புதிய முயற்சிகள் தேடலாம். தொழில்லயும் ஒரு சிறப்பு குடுக்கும். சரிங்களா? அப்போ அ ஒரு இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு இப்போ தொழில பத்தி ஏன் பண்ணலாம், 2வது வாழ்க்கைய பத்தி ஏன் பண்ணலாம். அதெல்லாம் நல்லாத்தாங்க இருக்கும். சிறப்பா தான் இருக்கும். அதுல அதுக்குண்டான நீங்க முயற்சி எடுக்கலாம். சரிங்களா? ஆனா வந்து அ ரொம்ப தூரம் நம்ப இந்த ராசிக்காரங்க வந்து ஒரு ஒரு ஏமாந்து இருந்தாலும், இப்ப இனி ஏமாறுற அளவுக்கு வாய்ப்புகள் இல்ல. நல்லாத்தான் இருக்கும். சிறப்பா இருக்கும். சரிங்களா? இந்த வருஷம் கண்டிப்பா கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தாங்க. சரிங்களா? தைரியமா மூவ் பண்ணலாம். எதுவுமே தைரியமா நம்ம ஸ்டெப் எடுக்கலாம். ஒண்ணும் தப்பு வராது. நல்லாத்தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா, அ இப்ப இந்த வருஷத்துல எல்லா கிரகங்கள் ராகு, கேது, சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு, கேது பெயர்ச்சி, எல்லா கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுதுங்க. பயிற்சி ஆனாலுமே இந்த வருஷம் வந்து அ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இந்த 7, 8 வருஷமா அ நம்மளுக்கு வந்து இந்த பஞ்சம சனி, 7 சனி எல்லாமே நீங்க ரிலீஃப் ஆயி வந்துட்டீங்க. முறை பார்த்தாங்க ஒரு 16லிருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற ஜாதகன், அதாவது பையன், பிள்ளை யாரா இருந்தாலுமே 16லிருந்து 25க்குள்ள பல சிரமத்த அனுபவிச்ச கஷ்டம் தான் அனுபவிச்சாங்க. ஆனா இனி நல்லா இருக்கும். ஒண்ணும் தப்பு வராது. ஏன்னா, அ அவங்களுக்கு அந்த சனி பாதிப்புல இருந்தெல்லாம் நீங்க தாண்டி வந்துட்டீங்க. இருந்தாலும் இப்ப கண்டக சனி நடக்குது 7ல வந்து சந்திரன் வந்து பார்க்கும்போது, அ சுக்கிரனுடைய குரு வீட்ல போய் சேர்ந்திருக்கு. அந்த குரு வந்து புதன் வீட்ல போய் அது வந்து அந்த மிதுனத்துல வந்து ஒரு பகையாத்தான் இருக்கு. இருந்தாலும் இந்த வருஷத்துல வந்து இந்த சுக்கிர பெயர்ச்சி வருதுல்ல தை 15ஆம் தேதிக்கு மேல. தைக்கு மேல புது காரியங்கள் என்ன தொழில பத்தி ஏன் பண்ணலாம், மண்மனைய பத்தி ஏன் பண்ணலாம். அதாவது வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பட்ஜெட்ல ஏதாவது பண்ற மாதிரி இருந்தாலும், தைக்கு மேல் கொண்டு நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். சரிங்களா? எது இருந்தாலும் அ ஒரு பெரிய பட்ஜெட்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய லெவல்ல நம்ம ஒரு தொழில் பண்ற மாதிரி இருந்தாலும், இப்ப ஒரு இது பண்ற மாதிரி இருந்தாலும், கொஞ்சம் ஜாதகம் வலுத்து இருந்தால் கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு முன்னேற்றம் சிறப்பு கண்டிப்பா சிறப்பா இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணலாம். அ ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்ணலாம். 2வது வந்து திருப்பதி போயிட்டு வாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு நெய் தீபம் போட்டு கும்பிட்டு வாங்க. இதெல்லாம் கும்பிடும்போது, இந்த வருஷத்துல வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றங்கள், ஒரு சிறப்பு கண்டிப்பா சிறப்பா இருக்கும். சரிங்களா? அதனால இந்த கிட்டத்தட்ட இந்த 1 1/4 வருஷமா உங்களுக்கு எந்த சப்போர்ட் இல்லைங்க. அதாவது கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்தம், பந்தம், ஆ சித்தப்பன், பெரியப்பா, பாட்டன், பாட்டி, தாய், மாமன் எல்லா வகையிலயும் எந்த விதமான ஒரு சப்போர்ட் இல்லாத அளவுக்கு உங்க தைரியத்த வச்சு தான் நீங்க உங்க தைரியம், உங்க திறமை இருக்கும். தைரியம் இருக்கு, திறமை இருக்கும். உங்ககிட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. அந்த திறமைய வச்சு, அந்த தைரியத்த வச்சு, ஏதோ ஒரு வகையில உங்க வாழ்க்கையில வந்து ஒரு முன்னேற்றத்தையும், ஒரு வெளிச்சத்தையும் கண்டிப்பா குடுக்கும். 100% குடுக்கும். சரிங்களா? அதனால இந்த வருஷத்துல இந்த ராசிக்காரங்க வந்து பயப்பட வேண்டியதில்ல. தைரியமா இருக்கலாம். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், வளர்ச்சி குடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். சரிங்களா? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். அந்த ஆண்டவன் உடைய அனுகிரகத்தினால இந்த வருஷத்துல வந்து பல முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ராசி தான். நன்றி, வணக்கங்க. வணக்கம்.